புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டி. மாடன் உடையணிந்து பொய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிரங்கடித்த திருநங்கைகள். மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை தட்டி சென்ற புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி. திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகர பகுதியில் வீதி வீதியாக சென்று 26ஆம் தேதி வெளியாக உள்ள ரத்தினம் திரைப்படம் பார்க்க அனைவரும் தியேட்டருக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலின் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி ஓங்கார ஆசிரமம் சார்பில் கடற்கரை திடலில் வெட்டவெளி தியானம் நடந்தது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் 1 மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அங்குள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்று உள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார். அப்போது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற போது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் 2 சக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் உப்பு வேலூர் சீனிவாசன் பட்ரோல் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன், முன்னாள் தலைமை ஆசிரியர் மங்கையர் கரசி, கொஞ்சி மங்கலம் சுதாகர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், அருள்மிகு ஸ்ரீ சுயபூதகாளி அம்பாள் திருக்கோயிலின் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டி. மாடன் உடையணிந்து பொய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிரங்கடித்த திருநங்கைகள். மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை தட்டி சென்ற புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும், நேற்று இரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி 3 சுற்றாக நடைபெற்றது. முதல் சுற்று பாரம்பரிய உடையிலும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளிலும், 3வது சுற்று தனித்திறமைகள் வெளிப்படுத்தும் விதமாக நடத்துடன் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த அழகு போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மிஸ் பிள்ளையார்குப்பம் என்ற பட்டத்தை தட்டிச் சென்றார்.
2ஆம் இடத்தை ருத்ராவும், 3ஆம் இடத்தை தானஸ்ரீ, 4ஆம் இடத்தை ஐஸ்வர்யா, 5ஆம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல் பரிசு பெற்ற சாக்ஷி கூறுகையில், பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற அழகிகள் போட்டியில் கலந்து கொண்டு முதல் இடத்தை பெற்றது பெருமை அளிக்கிறது. இருந்த போதிலும் புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகளுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்றும் நல வாரியம் அமைத்து தர வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் திருநங்கைகளை அவர்களது பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிராகரிக்க கூடாது என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார்குப்பம் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகரப் பகுதியில் வீதி வீதியாக சென்று 26ஆம் தேதி வெளியாக உள்ள ரத்தினம் திரைப்படம் பார்க்க அனைவரும் தியேட்டருக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படம் வருகின்ற 26ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது. அதேபோன்று புதுச்சேரியிலும் ரத்தினம் திரைப்படம் வெளியாகுகிறது. இந்த நிலையில் ரத்தினம் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் புதுச்சேரி சண்முகா திரையரங்கிற்கு வந்த இயக்குனர் ஹரி விஷால் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது நடிகர் விஷாலுக்கு 3வது திரைப்படமாக இந்த படத்தை இயக்கி உள்ளதாகவும் மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுக்கும், எனவே அனைவரும் திரையரங்குகளில் வந்து பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தியேட்டரில் குழுமியிருந்த விஷால் ரசிகர்கள் இயக்குனரிடம் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதிக்கு வந்த இயக்குனர் ஹரி நேரு வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த பூ வியாபாரி, பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் 26ஆம் தேதி வெளியாகி உள்ள விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். மேலும் அவருக்கு வியாபாரிகளும் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலின் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள கணபதிக்கு 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஓங்கார ஆசிரமம் சார்பில் கடற்கரை திடலில் வெட்டவெளி தியானம் நடந்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுவை ஓங்கார ஆசிரமம் சார்பில் புதுவை கடற்கரை காந்தி திடலில் 53ஆம் ஆண்டு வெட்டவெளி தியான நிகழ்ச்சி நடந்தது. ஓங்கார ஆசிரம அதிபர் கோடீஸ்வரனாந்தா வெட்டவெளி தியானத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி விவரித்து கூறினார். ஓங்கார ஆசிரமத்தின் அறங்காவலர்களான சுவாமி சர்வாத்மானந்தா, பேராசிரியர் சுகுமாரன் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் சிறப்பை விவரித்து பேசினர். சிதம்பரம் EGAMS உயர்நிலைப் பள்ளி முதல்வர் கல்யாணி குருமூர்த்தி தனது தியான அனுபவங்களை பகிர்ந்தார். தொடர்ந்து தொண்டர்கள் கருணாகரன், ராஜமாதா, பிரேமலதா தேவி, தங்கமுத்து, ராம்குமார் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் பல்வேறு பயன்கள் எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் ஓங்கார ஆசிரமத்தின் மடாதிபதி சுவாமி ஓங்கார நந்தா கலந்து கொண்டு துறவி லட்சுமி பாயின் 91வது ஜெயந்தியை முன்னிட்டு அவரது உருவப்படத்தை திறந்து வைத்தார். மேலும் வெட்டவெளி தியானம் செய்யும் முறைகளை பயிற்றுவித்து அனைவருக்கும் ஆசி வழங்கினார். தொடர்ந்து வெட்டவெளிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடந்தது. முடிவில் சட்ட ஆலோசகர் நீதிக்குமார் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கரபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணியளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆடு பலி கொடுக்கப்பட்டு திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார்.
இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், வில்லியனூர் கோவில் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தனது சொந்த செலவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்தினை வழங்கினார். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவை பரிமாறினார். மேலும் 4 மணியளவில் ஆழுக்களம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் பறிமுதல் செய்த பிளாஸ்டிக் மூலம் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா, டீ கப் உள்ளிட்டவற்றை புதுச்சேரி அரசு தடை செய்துள்ளது. ஆனால் தடையை மீறி இவை சில இடங்களில் தயாரிக்கப்படுவதுடன் விற்பனையும் செய்கின்றனர். இதனால் புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள் கொண்ட 5 துறைகள் இணைந்து பிளாஸ்டிக் பைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு சென்று சோதனை செய்வதும், விற்பனை செய்யும் குடோன்களில் சோதனை செய்து ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்கின்றனர். உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மின் இணைப்பை துண்டித்து வருகின்றனர். இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் 5 டன் அளவுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உள்ளது. இவற்றை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த சுற்றுச்சூழல் துறை முடிவு செய்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மீது வெப்பம் அதிகரிக்க செய்து அதனை பொடி பொடியாக மாற்றினர். இந்த பொடி கலவை தார் சாலை அமைக்கும் போது சாலைக்கு பயன்படுத்தும் மொத்த தாராவில் 10% சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் தார் சாலையில் ஏற்படும் சிறிய துவாரங்கள் இன்றி சாலை அமைக்க முடியும். இந்த முறையில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் சேர்த்து சாலை அமைக்கும் பணி நெல்லித்தோப்பு கருணாகரன் வீதியில் 4 மற்றும் 5வது குறுக்கு வீதியில் நடந்தது. மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உறுப்பினர் செயலர் ரமேஷ், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஆகியோர் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்தனர். சரியான அளவில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்து சாலை அமைக்க ஊழியர்களை அறிவுறுத்தினர். இதுபோல் புதுச்சேரி மற்றும் நகர்களின் உட்புற சாலைகளில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி முறையில் சாலை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகு போட்டி. மாதன் உடையணிந்து பொய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிரங்கடித்த திருநங்கைகள். மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை தட்டி சென்ற புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி. திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகர பகுதியில் வீதி வீதியாக சென்று 26ஆம் தேதி வெளியாக உள்ள ரத்தினம் திரைப்படம் பார்க்க அனைவரும் தியேட்டருக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலின் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி ஓங்கார ஆசிரமம் சார்பில் கடற்கரை திடலில் வெட்டவெளி தியானம் நடந்தது.